தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் அருகே போலீஸ் பாதுகாப்புடன் ஜப்தி செய்யப்பட்ட வீடு. தனியார் நிதி நிறுவனத்தில் வாங்கிய கடனை திருப்ப செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டதால் வீட்டினை ஜப்தி செய்துள்ளனர். சங்கரன் என்பவர் தவணை தொகை செலுத்தாததால் வீட்டை ஜப்தி செய்ய நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர். வணக்கம். வணக்கம் செந்தில், மேலும் விவரம். உள்ள வல்லநாடு பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்தவர் சங்கரன். இவர் தொழிலானது லாரி டிரைவராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி பெயர் பத்திரகாளி. இருவருக்கும் சொந்தமான வீட்டை அடகு வைத்துள்ளனர். அதாவது கடந்த 2020ஆம் ஆண்டு தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தில் ரூபாய் 5 லட்சம் கடன் பெற்றிருந்தார். இந்த கடனுக்காக மாதந்தோறும் 11,000 கட்டி வந்துள்ளார். ஆனாலும் தொடர்ந்து பல மாதங்களாக தவணை தொகை செலுத்தாததால் சங்கரன் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இந்த பைனான்ஸ் நிறுவனத்தினர் பணத்தை செலுத்தும்படி நெருக்கடி கொடுத்தனர். இதையடுத்து வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிட வேண்டும் என பைனான்ஸ் நிறுவனத்தினர் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர். தவணை தொகையை செலுத்தாத காரணத்தினால் வீட்டை ஜப்தி செய்ய கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து தூத்துக்குடியிலிருந்து நம்ம ரோயல் டிஎஸ்பி சுகீர் முன்னிலையில் முறப்பநாடு போலீசார் மற்றும் பைனான்ஸ் நிறுவன ஊழியர்கள் மற்றும் வழக்கறிஞர் அனைவரும் இன்று காலை 11 மணி அளவில் சங்கரன் வீட்டை ஜப்தி செய்ய வந்தனர். இந்த ஜப்தி செய்ய வந்தவர்கள் சங்கரன் வீட்டில் இருந்த அவரையும் அவரது மனைவி மற்றும் குழந்தைகள் அனைவரும் வலுக்கட்டாயமாக வெளியேற்ற முயன்றனர். அப்போது வீட்டில் இருந்த பூச்சி மருந்தை எடுத்து வெளியே வந்துள்ளார் பத்திரகாளி. அவர்கள் வெளியே வந்ததும் அந்த ஊழியர்கள் பொருட்களை அனைத்தையும் வெளியே எடுத்து வந்தனர். இதற்கிடையே கையில் வைத்திருந்த பூச்சி மருந்தை பத்திரகாளி குடித்துள்ளார். அப்போது அங்கிருந்த போலீசார் அதனை தட்டி விட்டனர். மேலும் அந்த மருந்து கீழே விழுந்ததால், அந்த பூச்சி மருந்து கீழே விழுந்ததால் அந்த கீழே விழுந்த பூச்சி மருந்தை சங்கரன் எடுத்து குடித்துள்ளார். இதற்கிடையே பூச்சி மருந்தை குடித்த சங்கரன் அந்த இடத்துல மயங்கி விழுந்தார். விஷம் குடித்த இருவரும் சுமார் 45 நிமிடம் அங்கே தவித்துள்ளனர். இருப்பினும் போலீசார் முன்னிலையில் வீட்டுக்கு ஜப்தி செய்ய வைக்கப்பட்டது. இதற்காக வீட்டை பூட்டி நுழைவாயில் கேட்டில் சீல் வைத்துள்ளனர். இதற்கிடையே பார்த்துக்கிட்டா அந்த விஷம் குடித்த இருவரின் நிலை ரொம்பவும் மோசமாக காணப்பட்டது. அதுபோல பார்த்துக்கிட்டா 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. செல்லும் வழியிலே சங்கரன் உயிரிழந்தார். மேலும் பத்திரகாளி தொடர்ந்து சிகிச்சை பெற்று அளிக்கப்பட்டு வருவதால் இந்த தம்பதிக்கு 12ஆம் வகுப்பு படிக்கும் பானு வயது 18 என்ற மகளும் 10ஆம் வகுப்பு படிக்கும் கல்யாணி மகனும் 2 பேரும் உள்ளனர். இந்த சம்பவம் குறித்து முறப்பநாடு காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அதே போல பார்த்துட்டு அந்த பைனான்ஸ் நிறுவனத்தில் வாங்கிய கடனை கட்டாததனால் வீட்டை ஜப்தி செய்த போது கணவர் மனைவி பூச்சி மருந்து குடித்ததால் கணவர் செல்லும் வழியில் உயிரிழந்துள்ளார். மனைவி ஆபத்தான நிலையில் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டது. இந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு எடுத்திருக்கிறது.